ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 9 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. அப்ப விஜய் வந்து போன் எடுத்த உடனே காவேரி அப்படி சொல்லிட்டு அழகா கியூட்டா கூப்பிடுறாரு. அப்ப காவேரி இன்னொரு வாட்டி அப்படி கூப்பிடுங்களேன், நீங்க அப்படி கூப்பிடுறத கேட்டே இருக்கணும் போல இருக்குதுன்னு இப்ப விஜய் வந்து என்ன ஆபீஸ் போனியா அப்படின்னு கேட்டோடனே ஆமா செக்ல சைன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. அப்போனே விஜய் சொல்றாரு, அந்த செக்ல நீ சைன் பண்றத நான் எப்படி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, ஆனா கடைசியில எப்படி சைன் பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு இப்ப காவேரியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் ஏங்க அப்ப அந்த கான்ட்ராக்ட் பத்தி அவ்வளவு பயந்தேன், ஏன் தேவையில்லாம அப்படி பண்ணேன்னு தெரியல, நம்ம நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை நம்மளே இழுத்து விட்டுட்டோமோன்னு இப்ப தோணுது அப்படின்னு சொன்னோடனே விஜய் வந்து சிரிக்கிறாரு. இல்ல இந்த சிச்சுவேஷன்ல நீ அங்க இருக்கிறதா நல்லது, ஒருவேளை நீ என் கூடவே இருந்ததுனால இப்போ உனக்கும் பிரச்சனை, அதை நினைச்சு உங்க அம்மா எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து என்ன சொல்றாரு, நீ இப்படி போன்லயே வாழ்க்கைய ஓட்டிடலான் இருக்கிற போல அப்படின்னு காவேரி வந்து சொல்றாங்க, வேற என்ன பண்றது, ஆமா உனக்கு அப்பள பிசினஸ் தானே பெருசு அப்படின்னு பாத்தீங்களா, மனசுல இருக்கிறத எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு இப்ப காவேரி வந்து சொல்றாங்க, அப்பள பிசினஸ் தான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இடம் வேணும், மாமி கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு விஜய் என்ன சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுத, நானே மாமி கிட்ட பேசி உங்க அம்மாவையும் நானே சம்மதிக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாதங்கிற மாதிரி சொன்னோன்னே உண்மையாவ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சீக்கிரமா நீங்க வெண்ணிலாவோட மாமாவை தேடுங்க, அவர்கிட்ட பேசி புரிய வைங்கன்னொடனே ஆமா நான் பசுபதியை தேடுறதுக்கு கொடைக்கானலுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமா ஜென்ரலா பேசிட்டு போனை வச்சிடுறாங்க. காலையிலேயே மாமி வந்து இவங்க வீட்டை தேடி வந்து சாரதா எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பக்கத்து போர்ஷனே எடுத்துக்கோங்க, அப்பள பிசினஸ்க்கு ஆள் வேணும்னா கூட என்கிட்ட சொல்லுங்க, நான் பக்கத்துல இருக்கிறவங்களை அரேஞ்ச் பண்ணி விடுறேன்னு வீட்டுல எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. மாமியா வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இல்ல பக்கத்து போர்ஷன்ல இருந்து ஆள் இருக்காங்களா அப்படின்னு இந்த மாதிரி கோயில்ல அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, அப்பவே அவனை வந்து காலி பண்ண சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மாமி சொல்லிட்டு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. இல்ல அவளதான் ரொம்ப திட்டிட்டேன் அதனாலதான் சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு போயிட்டு உனக்கு இடம் வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, ஏன் விஜய் கிட்ட போய் சொல்லி கேட்க சொன்ன அப்படின்னு இல்ல நான் அவர்கிட்ட சும்மா தான் சொன்னேன், அவர் தான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னார்னோடனே இனிமே இதனால என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி மாமி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப காவேரிக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிருது. இப்ப விஜய்க்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க, இந்த மாதிரி நீங்க எந்திரிச்சிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா காலையிலேயே மாமி வந்து இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை விஜய்க்கு சொல்றாங்க. இப்ப விஜய் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறமா அவரும் எந்திரிச்சு வாய்ஸ் நோட கேட்டு அவரும் ஹாப்பி ஆகுறாரு. இங்க வந்து கங்காவை கூட்டிட்டு குமரன் வந்து செக்அப்காக கிளம்புறாங்க, ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளும் ஸ்கேன் எடுக்க போனோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல கால் பண்ணா இவர் அங்க வந்துருவாரு, தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும், வேண்டாம் நம்மளே போயிட்டு வந்துடலாம் சொல்லி காவேரி மட்டும் கிளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்குதான் ப்ரமோஷன். நாளைக்கு அங்க போய் உட்காரும் போது காவேரி வந்து ரொம்ப தனியா ஃபீல் பண்றாங்க. எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கூட வந்திருக்கிறாங்க. அப்படியே சுத்தி பார்த்துட்டு அவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நர்ஸ் கேக்குறாங்க, நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா மேடம் அப்படின்னு கேட்கும்போது விஜய் உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு விஜய் இந்த நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழகா அந்த மாஸ்க் கழட்டிட்டு வர்றாரு. காவேரி அதை பார்த்தோன்னே அப்படியே ஹாப்பி ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.